நீங்க வந்து ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கீங்க, ஜாஸ்மின் தான் என் பேரை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இதே மாடுலேஷன்ல சொன்னீங்க. நானும் அதே தான் கேக்குறேன். நீங்க வந்து முன்னாடி நடந்த ஒரு கான்ட்ரவர்சில நீங்க எத்தனையோ பேரை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பெர்மிஷன் வாங்குறீங்களா? அவங்க கிட்ட எல்லாம் அவங்களுடைய பேரை சொல்றதுக்கு நீங்க என்ஓசி வாங்குனீங்களா? கிடையாது இல்ல. இன்னைக்கு நீங்க எப்படி உட்காந்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு என் பேரை பயன்படுத்தினீங்களோ அதே மாதிரி நான் உங்களுடைய பெயரை பயன்படுத்தியிருக்கேன். இதுக்காக ஏன் உங்ககிட்ட நான் என்ஓசி வாங்கணுமா இல்ல உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவசியமே கிடையாது. நீ உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ஒரு கான்ட்ரவர்சில இருக்கும்போது பல நடிகர்களுடைய பர்சனல் லைஃப நீங்க பேசிருக்கீங்க, பல நடிகர்களுடைய பர்சனல் லைஃப பேசிருக்கீங்க. அது உண்மையா பொய்யான்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம், கண்ணால நேர்ல பார்த்தவங்களுக்கு தான் வெளிச்சம். ஓகேவா? பட் ஆனா நீங்க அவங்களுடைய பேரெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களே, சோ உங்க பேரை பயன்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரே ஒரு சேனல்ல மட்டும்தான் நான் உங்களோட பேரை பயன்படுத்தினேன், மத்த எந்த இடத்துலயும் நான் பயன்படுத்தல. பட் அகைன் நீங்க 3-4 சேனல்ல, ஐ திங்க் 3-4 எனக்கு தெரியல, சேனல்ல வந்து என்னுடைய பெயர் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓகேவா? அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை பத்தி பேசிருந்தீங்க. உண்மையாலுமே வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு நீங்க உதவி செய்கின்ற மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, நான் தரேன். அந்த திருநங்கைகள் கிட்ட நீங்க திருநங்கைகளுக்கு நீங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க. ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு திருநங்கைக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை கரெக்டான முறையில பயன்படுத்துறதுக்கு இங்க எத்தனையோ திருநங்கைகள் வில்லிங்கா இருக்காங்க, ஆசைகளா இருக்காங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த திருநங்கைக்கு இந்த வேலை வாய்ப்பு சரியானதா இருக்குமான்றதை யோசிச்சு பார்த்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் அதோ என்னை பத்தி பெருசா நீங்க எதுவும் பேசலனாலும், ஆனா நீங்க அதிகபட்சமா என் பேரை பயன்படுத்தினதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அப்கோர்ஸ் விஜய் வைஷு அவர்கள் செட் பண்ண ஒரு விஷயம், ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு டோட்டலா திருநங்கைகளுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத அகைன் என்னோட குற்றச்சாட்டு. இதனால மீடியால வரணும்னு நினைக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு முழுக்க காரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில திருநங்கைகளுடைய பிற்போக்குத்தனமான சிந்தனை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் செத்த பாம்பாவே இருந்துட்டு போயிடுறேம்மா, நான் செத்த பாம்பாவே இருந்துட்டு போயிடுறேன். ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட பர்சனலா பேசும்போது யார பத்தி பேசிருக்கீங்கன்றது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சோ என் பேரை இழுக்காத வரைக்கும் ஓகே. என் பேரை இழுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்த பத்தி நான் பேசுவேன், ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லிருக்கீங்கன்றத பேசுவேன், ஒவ்வொருத்தருடைய ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன், ஒவ்வொருத்தருடைய கால் ரெக்கார்ட் எடுத்து நான் வெளியே போடுவேன். நான் யாரையும் எதிர்க்க கூடாது, பகச்சு கூடாதுன்றதுல ரொம்ப கரெக்டா இருக்கேன். அதே மாதிரி என் பேரையும் யாரையும் பயன்படுத்தாதீங்க. அவ்வளவுதான்.